ராட்சசன் படத்துக்கு வந்து நீங்கள் பெஸ்ட் எடிட்டர் அவார்டு வாங்கியிருக்கீங்க விகடன் அவார்ட்ஸில். ஸோ அந்த மொமெண்ட் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எமோஷனலான மொமெண்ட் தான் அது நான் சொல்லுவேன். நான் அது அந்த ஃபிலிம்க்கு வந்து அதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு எதிர்பார்த்தது. பட் ஆனால் விகடன்ல இருந்து அந்த படத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி விகடன்ல இருந்து சொன்னாங்க. சொன்ன மாதிரி எங்க டீம் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டேரக்டருக்கும் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பர், உண்மையிலேயே அதுக்கான ஒர்க் பண்ணிருக்கீங்க நீ கண்டிப்பா அப்படின்னு. பட் ஏன்னா டேரக்டர் கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த அவர் இங்க இல்ல, ஊர்ல இருந்தாலும் அவர் கூட்டு போக முடியாம போயிடுச்சு எங்களால. எனக்கு ரொம்ப அதான் அந்த அவார்டு வாங்கினதும் எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒர்க் பண்ணணும். அகைன் நம்ம விட்டுறக்கூடாது, வருஷம் வருஷம் ஒரு அவார்டு வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் இயர் சிவபஞ்சல் பச்சை வந்து நாமினேட் ஆச்சாங்க. ஸோ அப்போ ஓகே, நம்மள வந்து நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லைன் அப்ல வர ஃபிலிம்ஸ் எல்லாமே. ஸோ அகைன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்கான ஸ்பேஸ் தான் கிடைச்சது. உங்களோட ஃபேவரட் எடிட்டர் யார் சார்? ஹாலிவுட் போனா லீ சிம்ஸ் சொல்லுவேன். அந்த கிறிஸ்டோபர் நாலன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணவர், அவர் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல எனக்கு ஸ்ரீகர் பிரசாத் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் படங்கள்ல வந்து கன்னத்தில் மித்தமட்டால் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அவரு ஏன்னா அந்த மாதிரி படம் ஒரு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஃபிலிமோட லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி அவர் என்ன கூப்பிட்டு இருந்தார் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு. அந்த நேரத்துல நான் ஒர்க் பண்ணலாம்னு டிசைட் பண்ற போது எனக்கு உரிமையின் உள்ள வந்துச்சு. அப்படி போயிடுச்சு. அது டேரக்டர் இல்லைனா ஆக்டர் அவங்கள பொறுத்தவரை ஏதாவது அவங்க வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எடிட்டர் பொறுத்தவரை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கா? அப்டேட்ஸ்ன்றது வந்து டெக்னாலஜியா அப்டேட் பண்ண, நம்ம சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணி யூஸ் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு வெர்ஷன் வச்சிருக்கேன், அந்த அடுத்த வெர்ஷன் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி என் மைண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அது எமோஷனலா புதுசா எப்படி சொல்றது யோசிக்கணும். அதாவது எல்லா நிறைய படங்கள்ல இருக்கிற எமோஷனல்ஸ் வருது. பட் அதை வந்து அப்பா இது நிறைய படத்துல பாத்துட்டோம்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்காம, அந்த ஃபீல் இருந்தாலுமே அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகணும் ஆடியன்ஸ். அந்த எமோஷனலி மட்டுமே புதுசா எப்படி நம்ம சொல்லலாம் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் நமக்குள்ள ஒரு மீட்டரை பிடிச்சிட்டாலே போதும். அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன், இப்போ லாக்டவுன் முடிஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. தியேட்டர்ல வந்து உட்கார்றாங்க, மனநலம் எப்படி இருக்கும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த 6 மாசத்துல இருக்கிற எல்லா நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்ல இருக்கிற மொத்த படத்தையும் பார்த்துருப்பாங்க. சோ நம்ம போய் தியேட்டர்ல உட்காரும் போது இவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்து உட்காராங்க நமக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல கொஞ்சமாச்சு ஃபுல்ஃபில் பண்ணணும். நானும் அதான் நினைக்கிறேன். தியேட்டர் ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம போய் உட்காந்து பார்க்கணும் எந்த படத்தை இவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க ஆல்மோஸ்ட். சோ நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அவங்களோட கனெக்டிங்லேயே இருந்துகிட்டே இருக்கணும். ஆடியன்ஸோட இருந்துகிட்டே இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு போதுமான